அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள இந்த பகுதியில் கொண்டநேரி கண்மாய், கருங்குளம், கடம்பன்குளம் கண்மாய் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றியுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் தற்போது நெல் பயிரிடப்பட்டு தைப்பொங்கல் பின்னர் அறுவடை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் அறுவடை இயந்திரத்தின் மூலம் நெல் அறுக்கும் பணியில் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் நெல் அடிப்பதற்கும் உலர்த்துவதற்கும் போதிய இடவசதியின்றி விவசாயிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதன் காரணமாக வேறு எந்தவித வழியுமின்றி நெடுஞ்சாலை, தென்காசி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சாலையோரம் இயந்திரங்களை அமைத்து நெல்லை காய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பகுதிகளில் நெல் உரத்தின் களம் இருந்ததாகவும் தற்போது இந்த பகுதியில் உள்ள அந்த நெற்களம் அரசு கட்டிடங்களாக மாறி போனதால் வேறு எந்தவித நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். உடனடியாக நெற்களம் அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் இதனால் கடுமையாக பாதிப்படைகின்றனர். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் சாலையில் தேக்கி வைக்கப்படும் நெல்களை பார்வையிட கூட வருவதில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்.